ஸ்ரீதர் அவர்களே, முன்னாள் தொழிற்சங்க செயலாளர் பொதுச் செயலாளர் திரு பிரபாகரன் அவர்களே, என்னுடன் பணியாற்றிய இன்று ஓபிசி நலச்சங்க தலைவர் திரு சதீஷ் கண்ணா அவர்களே, இன்றைய யூனியனின் தலைமை பதவியை செவ்வனை செய்து கொண்டிருக்கும் என் அன்புக்கும் பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரிய நண்பர் திரு மணிகண்டன் அவர்களே, மணிகண்டன் அவர்களே, என் அன்பு சகோதரர்களே, உங்களை எல்லாம் நீண்ட இடைவெளியில் கொடுத்த இந்த இனிய மாலை சந்திப்பதற்கு மகிழ்ச்சி அடைந்து உங்களுக்கு இனிய மாலை வணக்கத்தை தெரிந்து கொள்வேன். எனது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய முன்னாள் தலைவர் திரு பேரரசன் அவர்களை மேடைக்கு வருமாறு கற்பனை அடைகிறேன். இன்றைய கதாநாயகர் திரு ஸ்ரீதர் அவர்களோட புத்தகம் சிபிசி புத்தகம் ஸ்ரீதர் புத்தகத்தில் இன்னொரு 4 பேசுறாரு. இவர் எத்தனையோ பாராட்டு விழாக்கள் நடந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, இந்த பாராட்டு விழா உங்களுக்கு ஆத்மார்த்தமா, இதயபூர்வமா, உணர்வுபூர்வமா உங்களுக்கு கிடைக்கிற பாராட்டு விழான்னு முதல்ல நான் தெரிவிச்சேன். முக்கியமா இந்த மாதிரியான பாராட்டு விழாக்கள்லாம் நடத்துகிற ஒரு சூழ்நிலை பின்னாடி உட்காந்துருக்காரு. அவர் சொல்ல நடந்துட்டேன். ஸோ அவர் ஏன்னா இத்தனை ஃபங்க்ஷன் கொடுக்குறாரு ஸ்ரீதர், நீங்கள் ஏன் கலந்துக்கலன்னா என் பையனுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன், அது பிஸியாக இருந்தேன் கலந்துக்கல. அவருக்கு நம்ம கொடுக்குற ஃபங்க்ஷன் சொல்லி நான் நிச்சயமாக கலந்துட்டு என்னோட பாராட்டு விழா இல்லாமல் அவர் ரிட்டையர் ஆக முடியாது இந்த கம்பெனிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் நான் இன்னைக்கு அவருக்கு ஒரு கொஞ்சம் ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே நான் முடிச்சுக்கிறேன். ரொம்ப நிறைய நமக்கு எதாவது பார்த்துட்டு இந்த ஸ்ரீதர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அன்பானவர், அசராதவர், அடங்காதவர். ஆமாம், இது தமிழில் தான் நான் சொன்னேன். ஆனால் இது வந்து இன்னொரு புரியுற மாதிரி சொல்லுவேன். ரொம்ப பாசமானவர், அன்பானவர், ரொம்ப பாசமானவர், பாசத்துக்கு அழிவு. அசராதவர்னா எதையுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டார், எதையுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டார். ஸோ அசராத அடிப்பவர். அடங்காதவர்னா நோ லிமிட், எல்லைக்கெல்லாம் அப்பாற்பட்டவர், யாராலுமே கட்டுப்படுத்த முடியாது. இதை நான் 2 GB பார்த்தேன். இது 3 ஃபார்ம். ஒன்று அன்பானவர் பசப்படாமல் தான் அது யூனியன், அதுக்கப்புறம் அசராதவர்கள் அந்த ஓஏ, ஓபிசியில் அடங்காம செயல்படுறாங்க. ஸோ இந்த 3 ஃபார்ம்லையுமே வெளுத்து வாங்கக்கூடியவர் தான் அன்புக்குரிய திரு ஸ்ரீதர். கண்ட்ரோலே பண்ண முடியாது. அந்த 2 GB, ஒரு GB அவர் எம்ப்ளாயிஸ் யூனியனில் செக்ரட்டரியாக இருக்கும்போது செட்டில்மெண்ட் GB நம்மளுடைய சிபிஎஸ்சி கிளப்புக்குள்ளே நடக்குது. ஸோ அதில் அவ்வளோ ஒரு பெரிய கூட்டம், ஒரு அடிதடி நடக்கும், அசலாமல் நின்று அதை சக்ஸஸ் பண்ணி அன்னைக்கு போட்ட பேமெண்ட் தான் எல்லாருக்குமே 4 டிஜிட் வாங்க வச்சுருக்கோம். அவர் போட்ட செட்டில்மெண்ட் தான். அதுக்கடுத்து இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு ஆஃபீஸர் அசோசியேஷன் ஜிபி 2 வருஷம் இருந்தாலும் எலெக்ஷன் இருக்கலாம். அதுலேயும் அத்தனை எதிர்ப்புகள். ஆனால் அசலாமல் வாங்கி பிடிச்சி, ஏன்னா இது எல்லாத்துக்குமே தன்னோட சுயநலத்துக்காகவோ தன்னுடைய ஆதாயத்துக்காகவோ அவர் எதையுமே பண்ணலை. இத்தனை வருஷம் உழைப்பில் அவர் கனெக்டிங் ப்ரமோஷன் வாங்கியிருக்காரு, டீ ப்ரமோஷன் ஆகியிருக்காரு. யூஎஸ்சி டிரான்ஸ்ஃபருக்கு எல்லா ஆஃபீஸருக்கும் சொன்னாலும் அதை எதிர்த்து தைரியமாக கேஸ் போட்ட எனக்கு தெரிஞ்சு சாமியார் ராஜசேகருக்கு அடுத்தபடியாக ஒரு துணிச்சலான ஒரு தலைவர் தான் திரு ஸ்ரீதர் அவர்கள் சொல்லலாம். ஸோ அந்த கேஸ் போட்டதால் இங்கே எந்த ஆஃபீஸருமே எக்ஸப்ட் அந்த 2 பேர் அரியும் கண்ணனும் 2 பேர் மட்டும்தான் போனாங்க. அதுக்கப்புறமா அந்த ஆஃபீஸர் யாருமே ட்ரான்ஸ்ஃபர் இமீடியட்டாக வரைக்கும் ஆகலைன்னா அதுக்கு அந்த கேஸாக காரணம். ஆனால் அது பர்சனலாக அது பாதிக்கப்பட்டிருக்கு. ஒரு டீப்பர் பண்ணி போன வருஷம் தான் அவர் மறுபடியும் அந்த எஸ்எம்ஐ திரும்ப பெற்றிருக்காரு. ஸோ
இந்த கம்பெனியில் ஒரு சிஎம்ஆய் என்டராக இருக்க வேண்டியவர் எஸ்எம்ஆர் வந்து போகிறார். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவரோட சொல்லிக்கிட்டே போகலாம். நீங்கள் தான் இப்போ வந்து ஓபிசியோட தலைவர் செயலாளர் பேசுகிறாருன்னா அது வந்து ஸ்பீக்கர் போகலாம். அதை சொல்லாமல் போனோம்னா அது என்னோட மனசாட்சி. ஸோ எனக்கு இன்னைக்கு சச்ச ஒண்டர்ஃபுல் நைஸ் சொல்லுவோம். ஸோ அவருக்காக ஒரு சில விஷயங்களை நான் பேசி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா வந்து 40 வருஷ சர்வீஸ் இருக்குது. 40 வருஷ சர்வீஸ் அவர் எதை பேசுறது எதை ஒரு நாட்கள் அடிப்பட்டால் பிடிக்கும். அது வாய்ப்போல ஆழமாகும். சுற்றுச்சுவர் கடந்தும் வளரும். பிரிவென்று ஒன்று வரலாம். ஆனால் மனங்களை பிரிக்க முடியுமா? நேற்று உடன் சிரித்த காற்று இன்று ஒரு கனவுக்கு துணையாக. புதிய பாதை எளிதல்ல, ஆனால் ஒரு முயற்சிகள் சரியானவை அல்ல. தூரம் வெறும் எண்ணம் தான். நட்பு என்ற நம்பிக்கையால் அதை கடந்து விடலாம். எங்கு சென்றாலும் வெற்றியின் ஒளியை கேட்டு நாங்கள் மகிழ்வோம் நண்பா. போகும் வழி பல மடங்கு ஒளிமயமாகும். பணி முடிகிறது. பரந்த வெளியில் நசுவும் பருவத்தின் சுவாசம். ஒவ்வொரு துளியும் ஒரு அர்த்தத்தை சொல்கிறது. அமைதியின் இசையால் இயற்கையின் தொடர்பு. விடும் பணியில் ஒரு வெறுமையான புதிது. வாழ்க்கை தொடங்கும் போது மறைந்த நாளின் புள்ளியாக வழிபாடும் வெளியின் கைகளை. ஆனால் அதன் சுவடுகள் தலையில் என்றும் இலக்கு. பணிவரும் அழகு, விடைவரும் அர்த்தம். வாழ்க்கையின் முடிவல்ல. பணிவரும் அழகில் விடைவரும் அர்த்தம். வாழ்க்கையின் முடிவல்ல. தொடர்ந்த பயணத்தின் மூலாதார காலங்கள் முடித்த உடைந்த கைகள். தோற்றத்தில் அங்கீகார முத்திரைகள். உயிரின் முழு துளியையும் கொடுத்த உழைப்பு இன்று ஓய்வாகி மௌனத்தரையில் நிழலாகிறது. பணிமாறும் குரலோடு உன் பணிமாறி நினைவுகளாகிறது. உன் ஒவ்வொரு செயலும் ஒரு அடையாளம். உன் முயற்சி இனிய வரலாறு சீர்தி சேரும். இன்று ஓய்வு என்றால் அது ஒரு புதிய தொடக்கம். நேற்றைய உழைப்பின் பயனாக இன்றைய நாட்கள் வளர்கிறது. உன் சாதனைகள் காற்றில் மீண்டும் ஒளிக்கட்டும். உன் சாதனைகள் காற்றில் மீண்டும் ஒளிக்கட்டும். உன் பெயர் நினைவுகளின் சிகரமாக உயரட்டும். வாழ்த்துகிறோம் உன் பணி ஓய்வை. அது அமைதியின் திருப்பமாகட்டும். சீடரே, உங்கள் பயணம் சலிப்பில்லா சமர்ப்பணம். உங்கள் பயணம் சலிப்பில்லா சமர்ப்பணம். உங்கள் உழைப்பு காலத்தின் கலைச்சொல். நாளின் கடவுளை அடைய உங்கள் சுவடுகள் வழிகாட்டிய வாழும். இன்று பணி ஓய்வு என்றாலும் அது ஓய்வின் முடிவல்ல. அமர்ந்திருந்து நினைவுகளை வளர்க்கச் செய்யும் ஒரு புதிய தொடக்கம். உங்கள் உழைப்பின் ஒளி இன்னும் கேட்கும். உங்கள் பாதையில் அடித்துச் செல்லும் தென்றலாக மற்றவர்களின் வாழ்வை மாற்றும். பணி முடிந்ததில்லை, அது வெறும் படிவும் மாறுகிறது. நாளை உங்கள் நினைவுகள் வெற்றியின் வரலாறாக படிக்கப்படும். ஸ்ரீதரே, உங்கள் ஓய்வு வெறும் சாந்தி அல்ல, அது இனிய காலத்தின் ஆரம்பம். வாழ்வழியுங்கள் ஸ்ரீதரே. உங்கள் வார்த்தை எப்போதும் ஒரு குரலாக, உங்கள் செயல்கள் யூனியனின் இதயமாக, உங்கள் தலைவர் பதவி ஒவ்வொரு தொழிலாளரின் ஆற்றலாக இருந்தது. உங்கள் முன்மாதிரி சங்கத்தின் ஒற்றுமை நெசவு தோட்டம். உங்கள் தீர்மானத்தில் உழைப்பாளியின் வாழ்வின் மாற்றம். இன்று ஓய்வு என்றால் அது உங்களின் தலைமையின் நினைவாக திகழும். ஒவ்வொரு போராட்டத்தின் சுவடு உங்கள் உங்கள் பெயரின் உணவு. தலைவர் என்ற அந்தஸ்து எதை பெற்றாலும் மனிதன் என்ற மதிப்பு என்றும் நிலைத்திருக்கும். உங்கள் காலடிகளில் எரியூட்டிய வீரத்தால் பலர் வாழ்வின் ஒளியை கண்டனர். உங்கள் காலடியில் எரியூட்டிய வீரத்தால் பலர் வாழ்வின் ஒளியை கண்டனர். ஸ்ரீதரே, உங்கள் ஓய்வு ஒரு தொடக்கம், ஒரு புதிய வாழ்க்கையின் கனவு. நாங்கள் உங்கள் பிறந்த மண்ணை என்றும் நினைவில் கொள்வோம். வாழ்த்துக்களுடன் உங்கள் நண்பர் உரையாடல்.